பிடிசி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 3 டேஸா பாருங்க, ஒரு பெரிய பம்பு நடந்திருக்கு. ஸோ இந்த பம்ப் வந்து இவ்ளோ பெரிய பம்பு நடந்ததுக்கான ரீசன் என்ன? ஸோ இது வந்து ஒரு புல் ட்ராப்பா? இல்லன்னா ஒரு புல் ரன் ஸ்டார்ட் ஆகுறதுக்கான அறிகுறியா? இல்ல பிரைஸ் வந்து ஒரு கன்ஃப்யூஷன் ஸ்டேட்ல போடப் போறானா? அப்படின்றத நம்ம இந்த வீடியோல ஒரு டீட்டெயிலா பார்க்கலாம். அதாவது எத்திரியம் அண்ட் பிடிசி அப் ட்ரெண்ட் திரும்புதா இல்லையான்னு சொல்லிட்டு டெக்னிக்கலா சைக்காலஜிக்கலா லிக்விடேஷன் பேஸ் பண்ணி ஃபுல்லா டீடைலா உங்களுக்கு நான் சொல்றேன். அதாவது இந்த பம்ப் வந்து பிடிசி லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருந்தேன் 70 வரையும் பிடிசி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேக்ஸிமம் 71,000 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி 65 64 அந்த ரீஜன்ல நான் சொல்லிட்டு தான் இருந்தேன் பிடிசி புல்லிஷ் ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னு. ஆனா இவ்வளவு பெரிய பம்ப் நான் எதிர்பார்க்கல. ஸோ இந்த பெரிய பம்ப் வந்து மார்க்கெட் வந்து டர்ன் ஆகுதா அப்படின்றது ஃபுல்லா டீட்டெயிலா இந்த வீடியோ நான் சொல்ல போறேன். எவ்ரி செகண்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்கு போலாம். இந்த வீடியோ கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. இதில் பகிரப்படும் தகவல்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸ் அல்ல. கிரிப்டோ ட்ரேடிங் அதிக ரிஸ்க் கொண்டது. எந்த ட்ரேடுக்கு முன் உங்கள் சொந்த ரிசர்ச்சை செய்யுங்கள். வீடியோக்கு புதுசா இருந்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணி அதில் அப்டேட் வரும். நிறைய செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே வாங்க. ஃபர்ஸ்ட் பிடிசி பார்க்கலாம். நெக்ஸ்ட் எத்திரியம் பார்க்கலாம். பிடிசி பார்த்தீங்கன்னா இப்போ பிரைஸ் பாருங்க 77,300 கிட்டத்தட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒன் டே சார்ட்ல தான் வச்சிருக்கேன். பிரைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேல வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ போயிருக்கு அப்படின்னா 79,500 போயிடுச்சு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 80,000க்கு 500 தான் கம்மி. ஸோ அந்த லெவல் வரையும் போயிட்டு தான் ரிஜெக்ட் ஆகி இப்போ 77,300 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே ஓகே இப்போ வந்து லாஸ்ட்டாக பாருங்க இந்த 66,800 இருக்குல்ல. ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் வந்து லிக்விடேஷன் மேலே இருக்கும். அதனால் வந்து இதை உடைக்கிறதுக்காக மேலே போவோம். அதனால் புல்லிஷ் ஸ்ட்ரக்சராக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் வீடியோ போட்டேன். லாஸ்ட் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். என்னோட சேனலை வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கும். இதுதான் என்னோட சேனல். ஸோ இதில் லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருப்பேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. ஓகே இப்போ வந்து இந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. நல்லா கவனிக்கணும். இந்த ரெசிஸ்டண்ட்டை எப்படி பிரேக் அவுட் பண்ணியிருக்கு பிடிசி அப்படின்றது ஒன் டேல பாருங்க. ரீடெஸ்ட் இல்லாமலே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. நல்லா பார்க்குறீங்களா? ஸோ இந்த இடத்துல ரீடெஸ்ட்டே வரல. ஓகேங்களா? ரீடெஸ்ட் இல்லாமல் தான் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அதாவது நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணாதான் இந்த இடத்துல புல் ட்ராப் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் வரணும். பட் இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணலை. ஸோ இது வந்து பக்காவான பிரேக் அவுட். ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சம் ஹிஸ்டரி திரும்பி பாருங்க. ஓகே ஹிஸ்டரி திரும்பி பாருங்க. எங்கெல்லாம் வந்து பிரேக் அவுட் ரீடெஸ்ட் இல்லாம பிரேக் அவுட் பண்ணியிருக்கோ அங்கெல்லாம் வந்து மார்க்கெட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும். நீங்க வேணா பாருங்க. இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல ரீடெஸ்ட் இல்லாம பிரேக் அவுட் பண்ணியிருக்கா. ஓகே மார்க்கெட் பாருங்க இவ்வளோ நல்லா போயிருக்கு அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாருங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல ரீடெஸ்ட் இல்லாமல் தான் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ரீடெஸ்ட்டே இல்லை. ஸோ இது ரீடெஸ்ட் இல்லாமல் தான் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் ரீடெஸ்ட் இல்லாமல் எங்கெல்லாம் பிரேக் அவுட் பண்ணுதோ ரெசிஸ்டண்ட்டு அங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய மூவ் கொடுக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஏன்னா ரீடெஸ்ட் பண்ணிட்டானாலே அந்த இடத்துல ரீட்டைலர் உள்ளே வந்துருவாங்க. ஓகேங்களா? ரீடெஸ்ட் இல்லைன்னா ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணுவாங்க. நல்லா கவனிக்கணும். ரீடெஸ்ட் நடந்தால் அந்த இடத்துல ரீட்டைலர் உள்ளே வருவாங்க. மார்க்கெட் வந்து ஃபெயில்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரீடெஸ்ட் ஆகலைன்னா ரீடெஸ்ட்காக மார்க்கெட் ரீட்டைலர் வெயிட் பண்ணுவாங்க. அதனால மார்க்கெட் அந்த இடத்துக்கு வராமல் கண்டினியூஸாக ரீட்டைலர் என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் ரன் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ ரெசிஸ்டன்ட் லைனில் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ரீடெஸ்ட் இல்லாமல் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான பிரேக் அவுட்டை தான் நான் பார்க்குறேன். இந்த ரெசிஸ்டண்ட் அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஜூன்லேருந்து இப்போது ஆகஸ்டா கிட்டத்தட்ட 3 மாதங்க. 3 மாதத்துக்கு அப்புறம் வந்து கன்சல்டேஷனில் போட்டு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து நான் பர்ஃபெக்ட் பிரேக் அவுட்டை தான் பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் சொல்ல வரது புரியுது. புல் ரன் ஸ்டார்ட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றது. நல்லா கவனிங்க. நான் என்னென்ன சொல்கிறேன் அப்படியே நல்லா கவனிங்க. ஃபுல்லாக கவனிங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஏன்னா ரீடெஸ்ட் இல்லாமல் பிரேக் அவுட் பண்ணிக்க ஒரு சினாரியோ. ஸோ கரெக்டான புல்லிஷ் ஸ்ட்ரக்சரில் மார்க்கெட் வந்து புல்லிஷ் மொமெண்டம் வந்து இங்கே பிரேக் அவுட் பண்ணி கரெக்டாக இப்போ 77,000ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே ஸோ ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது பிடிசிக்கு 82 ஓகே 82,777 அதான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது பிடிசி. ஓகே ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
இந்த இந்த ரெசிஸ்டன்ட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றது நீங்க பார்க்கலாம். பட் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம இந்த பக்கம் எத்திரியம் வந்துருவோம். ஸோ எத்திரியம் வந்துட்டு எத்திரியம் பார்த்தீங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன். ஓகே இங்க வந்து எத்திரியமுக்கு ரெசிஸ்டன்ட் நோட் பண்ணலாம் முதல்ல. பிடிசியோட எத்திரியம் தான் நல்லா பம்ப். அதனால தான் நமக்கு ஆல்ட்லாம் செம்மையா பம்ப் கொடுத்துட்டு இருக்கு. ஓகேங்களா? பிடிசியோட எத்திரியம் வந்து நல்லா பம்ப் நடந்திருக்கு. அதனால தான் ஆல்ட் நல்லா பம்ப் கொடுக்குது நமக்கு. நல்லா கவனிக்கணும் நீங்க. ஓகே ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீக்லியில் எக்ஸாக்டாக வந்து எத்திரியம் 2500 வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட். அந்த ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை தான் வீக்லியில் என்ன பண்ணியிருக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக டச் பண்ணிட்டு ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஓகே நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு மந்த்லி சாரி ஒன் டே சார்ட்டில் நான் இங்கே வைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஒன் டே சார்ட்டில் என்ன பண்ணியிருக்குன்னா மார்க்கெட் வந்து இங்கே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல இவ்வளோ தூரம் வந்து இங்கெல்லாம் பிரேக் அவுட் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் வந்து பர்ஃபெக்ட் பிரேக் அவுட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஒன் டேல பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கு. இங்கே ரீடெஸ்ட்டுக்காக அடுத்த கேண்டில் இப்போ வருது. ஸோ இதெல்லாம் வந்து பர்ஃபெக்ட் பிரேக் அவுட்டு கிடையாது. அதனால் நம்ம இங்கே என்ன பண்ணணும் வீக்லியில் வச்சிடணும். ஸோ வீக்லியில் வச்சா இங்கே வந்து ரிஜெக்ஷன் ஆகுது நமக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா மேலே வந்து லிக்விடேஷன் ஸ்டார்ட் பண்ணுறான். அதாவது மேலே லிக்விடேஷன் அக்குமுலேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நாள் இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே ஸோ இப்போ இதில் என்ன புரியுது அப்படின்னா என்ன புரிய வருது அப்படின்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னா மார்க்கெட் வந்து அந்த அந்த எப்படி சொல்கிறது ஒரு மார்க்கெட் ரிவர்சல் ஆகி ஒரு புல்ரனுக்கு மார்க்கெட் திரும்புறதுக்கான ஒரு ஏரியா வரும் பார்த்தீங்களா? ஸோ அந்த ஏரியாவுக்கு மார்க்கெட்டு வந்திருக்கு. ஆனால் இங்கே டைம் லைன் நம்ம பார்க்கணும். அந்த ஏரியாவுக்கு மார்க்கெட் வந்திருக்கு. பட் டைம் லைனு இன்னும் வரலை. ஓகேங்களா? அது நீங்கள் நல்லா கவனிக்கணும். டைம் லைன் மீன்ஸ் இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படுதுன்னு அர்த்தம். அதாவது ப்ரைஸ் வந்து அந்த இடத்துக்கு வந்துருச்சு. ஆனால் டைம் இன்னும் வரலை. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இன்னும் ஒரு வாரம் இல்லைன்னா 10 நாள், அதாவது அடுத்த வீக்லி கேண்டில் முடியணும். வீக்லி கேண்டில் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 நாள் மார்க்கெட்டை பார்க்கணும். ஓகேங்களா? மேக்ஸிமம் அடுத்த வீக்லி கேண்டில் அடுத்த 7 நாள். ஓகே 7 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடச்சிருங்க மார்க்கெட்டு. ஓகேங்களா? 7 to 10 நாள் அதுக்குள்ளே வந்து நமக்கு மார்க்கெட் வந்து கன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். ஸோ அப்புறம் வந்து நமக்கு புல்ரன் ஸ்டார்ட் ஆகுதா இல்லை மார்க்கெட் வந்து கீழே போதா அப்படின்றது ஃபுல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிடும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா மார்க்கெட் வந்து பிடிசி மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி இங்கே எத்திரியம் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி புல்ரன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் இப்போ இருக்குது. நல்லா கவனிக்கணும். மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் இருக்குது. புல்ரன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ஸ்ட்ரக்சர் இருக்குது. நான் இப்போ சில 1-2 ஆல்ட் காயினை காமிக்கிறேன். அதனுடைய பாட்டம் ரீஜனை காமிக்கிறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நல்லா புரிய வரும். ஓகே ஸோ இந்த இடத்துல என்னென்ன ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா புல்ரன் ஸ்டார்ட் ஆகிறதுக்காக தான் மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த லெவல் வந்து ப்ரைஸ் ரீச் பண்ணிருச்சு. நெக்ஸ்ட்டு நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா ஒரு 7 to 10 நாள் வந்து நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த நேரத்தில் வந்து மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு நான் பார்க்கணும். அதாவது இந்த ரெசிஸ்டண்டில் வந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆகணும். அடுத்த வீக்லி கேண்டில் வந்து ஹோல்ட் ஆகணும். நல்லா கவனிக்கணும். இந்த எத்திரியமில் இந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு ஈக்குவலோ இல்லை கீழேயோ வீக்லி கேண்டில் வந்து இந்த இடத்துல ஹோல்ட் ஆகணும். ஸோ ஹோல்ட் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து புல்ரன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? அதே மாதிரி பிடிசியும் இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டண்ட் மேலே இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஹோல்ட் ஆகணும். ஹோல்ட் ஆச்சுன்னா புல்ரன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு வந்து சினாரி என்னன்னா வீக்லி கேண்டில் வந்து ஒரு 85க்கு 86 87 அந்த மாதிரி ரீஜனுக்கு மேலே வந்து வீக்லி க்ளோஸ் ஆகிடணும். நல்லா கவனிக்கணும். வீக்லி கேண்டில் 86 85க்கு மேலே 87க்குள்ளே அந்த ரீஜனுக்குள்ளே க்ளோஸ் ஆகணும். அதுக்கு மேலே க்ளோஸ் ஆனாலும் பரவாயில்ல. ஸோ நெக்ஸ்ட்டு கேண்டில் அதாவது அடுத்த கேண்டிலாக இருந்தாலும் சரி அதுக்கு அடுத்த கேண்டிலாக இருந்தாலும் சரி க்ளோஸ் ஆச்சுன்னா கூட புல்ரன் ஸ்டார்ட் ஆகிடும். இல்லைனா அடுத்த ஒரு 7 to 10 நாள் கேண்டில் வந்து இங்கே கன்சால்டேட் ஆனாலும் புல்ரன் ஸ்டார்ட் ஆகணும். என்ன நடக்கக்கூடாது அப்படின்னா அடுத்த வீக்லி கேண்டில் வந்து பேரிஷாக ஆகக்கூடாது. அதுதான் முக்கியம். ஓகே அடுத்த வீக்லி கேண்டில் வந்து பேரிஷ் ஆகக்கூடாதுன்னா ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகக்கூடாது. அடுத்த வீக்லி கேண்டில் வர வீக்லி கேண்டில் அடுத்த 7 to 10 நாளில் பெரிய பேரிஷ் வந்து நடக்கக்கூடாது. வீக்லி கேண்டில் பேரிஷ் ஆகக்கூடாது. ஸோ அது மட்டும்தான் நடக்கக்கூடாது. அது நடக்காமல் மீதி என்ன நடந்தாலும் இங்கே புல்லிஷ் வந்து நமக்கு புல்ரன் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதிகமான வாய்ப்புகள் மார்க்கெட் கொடுக்கும். இப்போதைக்கு ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா மார்க்கெட் வந்து அந்த புல்ரன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான அந்த ஏரியாவுக்கு வந்துருச்சு மார்க்கெட்டு. ஓகேங்களா?
நல்லா கவனிக்கணும். அதுக்கப்புறம் வந்து புல் ரன் 100% இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகல. 2வது. 3வது வந்து இன்னும் கொஞ்சம் டைம் குடுக்கணும். என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல மை வியூல வந்து சொல்றேன். அடுத்த ஒரு 7 டூ 10 நாள் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து டைம் குடுக்கணும். இத மட்டும் அ பார்த்துட்டோம்னா, அதுக்கு அடுத்த 10 நாளுக்குள்ள நம்ம வந்து புல் ரன் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே. ஸோ அடுத்த வீக்லி கேண்டில் பேரிஷா மாறாம இருந்தால் மட்டும் ஓகே தான். ஓகே. அது மட்டும் நடந்தா பிரச்சனை இல்ல. கன்சாலிடேட் ஆனாலும் சரி, மேலே போனாலும் சரி, புல் ரன் ஸ்டார்ட் ஆகிடும். கீழே மட்டும் போகக்கூடாது. இது மட்டும் தான் ஒரே ஒரு கண்டிஷன். பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் மட்டும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் ஃபுல் கன்ஃபர்மேஷன் சொல்லிடுவேன். மேக்ஸிமம் வாய்ப்புகள் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதுன்னா, புல் ரன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். நான் அப்படி தான் மார்க்கெட்டை பார்க்குறேன். ஃபைனலாக எனக்கு அப்படி தான் தெரியுது. ஏன்னா நான் வந்து குரூப்பில் சரி, எல்லா ப்ரைவேட் குரூப்பில் சரி, பப்ளிக் குரூப்பில் சரி 2-3 ஆல்ட்டுக்காக நான் சொல்லியிருந்தேன். அதனுடைய பாட்டம் ரீஜனும் இந்த இடத்துல பாட்டமாக தான் நான் பார்க்குறேன் அப்படின்றதும் நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நிறைய ஆல்ட்டுக்காயின் வந்து பாட்டமுக்கு தான் இங்கே இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஓகே, நான் இப்போ இந்த குரூப்பில் சொல்லியிருந்த சில ஆல்ட்டுகாயின் மட்டும் நான் இங்கே காமிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அது வந்து பாட்டம் ரீஜன் பப்ளிக்லாம் நான் குரூப்லேயே சொல்லிட்டேன். ஸோ அதே மாதிரி நான் இந்த பப்ளிக்கில் நான் வீடியோவில் சொல்கிறேன். சரி, இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து மந்த்லி சார்ட்டு ஷிப்போட அது. ஓகே. இப்போ வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இங்கே பாருங்கள். இங்கே இந்த லைன் வந்து இந்த லைன் இருக்குல்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்டை உடச்சிட்டு கீழே தான் ப்ரைஸ் வந்து கன்சாலிடேட் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டீவியேஷன் பிளேஸு. ஓகேங்களா. நான் என்ன பார்க்குறேன்னா, இது வந்து ஷிப்புக்கு பாட்டம்ங்க. இந்த ஏரியா ஷிப்புக்கு பாட்டம். ஓகேங்களா. ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, ப்ரைஸ் வந்து நெக்ஸ்ட்டு இங்கே கன்சல்டேட் ஆகலாம், ஆகாமலேயும் போகலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகும். அப்புறம் இந்த ட்ரெண்ட் லைன் போகும், ரிஜெக்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைன் உடச்சிட்டு அப்படியே புல் ரன்னு ஷிப்புக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஷிப்புக்கான பாட்டம் ரீஜன் சொல்லிட்டேன். இப்போ அடுத்து வேறு என்ன காயின் சொல்லியிருந்தேன்னா, எல்டிசி சொல்லியிருந்தேன்ல. ஸோ ஓகே, எல்டிசி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இதனுடைய வேல்யூ தெரிஞ்சிருக்கும். இல்லைன்னா இதனுடைய வேல்யூ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இல்லை. ஓகேங்களா. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த இடத்துலையும் நமக்கு வந்து எல்டிசி பாட்டம், அதாவது பாட்டம் நான் 42லேயே சொல்லிட்டாங்க. எல்டிசி பாட்டம் ரீஜனை நான் பார்க்குறேன் இந்த இடத்துல அப்படின்னு. ஸோ அதே மாதிரி மார்க்கெட் வந்து இங்கே பாட்டமாக தான் இருக்குது. ஸோ எல்டிசியும் வந்து பம்ப் கொடுக்கும். ஓகேங்களா. புல்ரனுக்கான பம்ப் வந்து எல்டிசி ஸ்டார்ட் ஆகிறது தான் எனக்கு காமிக்குது. அதே மாதிரி ஷிப்பு, அதே மாதிரி தீட்டா காயினும் நான் பப்ளிக்கில் சொல்லியிருந்தேன். அதே தான் இந்த வீடியோலையும் பப்ளிக்கில் சொல்கிறேன். நான் இந்த 4 காயின் மட்டும்தான் நான் இந்த பப்ளிக்கில் சொல்லுவேன். மற்ற காயின்லாம் வந்து ப்ரைவேட் குரூப் தான். ஓகேங்களா. ஸோ தீட்டாவும் வந்து இந்த இடத்துல நமக்கு பாட்டம்ங்க. சரிங்களா. தீட்டாவும் பாட்டம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நான் பப்ளிக்கில் சொல்கிறது ரீசன் என்னென்னா, ஒரு 4 காயின் மட்டும் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் தான் நான் பப்ளிக்கில் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. சரிங்களா. ஓகே, ஆல்ட்டு காயின் எல்லாம் மேக்ஸிமம் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, பாட்டம் வந்து முடிஞ்சிருச்சு ஆல்ட்டு காயினுக்கு. மேபி இந்த பாட்டம்லேயே ப்ரைஸ் வந்து கன்சல்டேட் வேணால் ஆகலாம், அது வேணால் ஆகலாம். ஆனால் பாட்டம் ஏரியாவில் தான் ஆல்ட்டு காயின் வந்து இருக்குது அப்படின்றது என்னுடைய வியூவிலேருந்து நான் பார்க்குறேங்க. ஓகேங்களா. ஓகே, இப்போ பிடிசிக்கு மட்டும் நான் ஃபைனலாக சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வீக் மட்டும் பேரிஷ் ஆகாமல் இருந்தால் ஓகே தான். அதுக்கப்புறம் நம்ம வந்து புல்லிஷ் வந்து கன்ஃபர்மேஷன் நம்ம பண்ணலாம், புல்ரன் கன்ஃபர்மேஷன் பண்ணலாம். 85க்கு மேலே 87 அந்த மேலே க்ளோஸ் வீக்லி க்ளோஸ் இல்லை மந்த்லி க்ளோஸ் ஆனாலும் இங்கே வந்து புல்ரன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் தான் நான் பார்க்குறேன். ஸோ லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், பிடிசி ஸ்ட்ரக்சர் வந்து புல்லிஷாக தான் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இங்கே பாருங்கள், நான் இந்த இடத்துல வந்து சைக்கிள் பாட்டம்னு நான் சொல்லலை, நல்லா கவனிக்கணும். இங்கே வந்து இது வந்து பாட்டமாக இருக்குது, லோக்கல் பாட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பாட்டமே நான் சொன்னேன். இந்த பாட்டமும் நான் சொன்னேன் 60, 59, 60 அந்த ஏரியாவில் இருக்கும்போது பிடிசி புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் மாறுது. இது பாட்டமாக இருக்கும், புல்லிஷ் ஸ்ட்ரக்சராக இருக்குது, மேலே போகும். மேக்ஸிமம் வந்து 70, 71 வரையும் போகும் அப்படின்ற மாதிரி நான் லாஸ்ட்டு 3 வீடியோ சொல்லிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி தான் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. ஆனால் 77, 75 போகும் நான் எதிர்பார்க்கல. இப்போ போகும்னு எதிர்பார்க்கல. மேபி அங்கே 70 போயிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது கன்சல்டேட் ஆகி ஏதாவது புல் பேக் அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பான், அதுக்கப்புறம் தான் பர்ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன். பட் இங்கேயே இப்போயே நீ என்னடா யோசிக்கிற, நீ ஓரளவுக்கு சொன்னால் நான் அதை விட மேலே போவேன் அப்படின்ற மாதிரி பிடிசி போயிட்டான். ஸோ இது வந்து நல்ல ஒரு சிக்னல் தான், பொறுத்து வந்து பார்க்கலாம். நமக்கு வந்து அடுத்த ஒரு புல்ரன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் மார்க்கெட் வந்து இந்த சைன் வந்து கொடுக்குது. பட் ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் மட்டும் நான் சொல்கிறேன். வீக்லி மட்டும் க்ளோஸில் நெக்ஸ்ட் வைக்கணும். நெக்ஸ்ட் வீக்லி க்ளோஸ் வந்து
ரொம்ப பெரிய பேரிஸை சின்னூண்டு பேரிஸை வச்சா பரவாயில்ல, பெரிய பேரிஸை மட்டும் வச்சிடக்கூடாது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது மட்டும் தான் நான் பார்க்குறேன். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வீக் வீடியோவில் வந்து ஒரு வாரம் கழிச்சு நான் மறுபடியும் வீடியோ போடுறேன். மறக்காமல் என்னை ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கிங்க. ஏன்னா இந்த புல்ரன் வந்து நம்ம தான் கேரி பண்ணிட்டு போகிறோம். ஓகேங்களா? பர்ஃபெக்டாக இந்த புல்ரன் வந்து அழகாக கேரி பண்ணிட்டு அழகாக ப்ராஃபிட் எடுத்துகிட்டு எக்ஸாக்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா லாஸ்ட் பாட்டமில் யாரெல்லாம் என்னை மிஸ் பண்ணீங்களோ, யாரெல்லாம் நான் சொன்ன ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தீங்களோ, யாரெல்லாம் வந்து என்னுடைய எஜுகேஷன் எடுத்துக்காமல் இருந்தீங்களோ, தயவு செய்து அப்கமிங் டேஸில் அப்கமிங் வீக்கில் கண்டிப்பாக என்னுடைய எஜுகேஷன் எடுத்துங்க. என்னை ஃபுல்லாக கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்க. எவ்ரி போஸ்ட்டு, எவ்ரி எஜுகேஷன் நாலேஜ் கண்டென்ட்டு, எவ்ரி வீடியோ எல்லாமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகாஸ் வந்து அடுத்து நடக்க போகிறது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, மார்க்கெட்டு வந்து அப்படி தான் எனக்கு ஷோ ஆகுது. ஓகேங்களா? அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போதைக்கு வந்து ஒரு நல்ல சைன் தான் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் நான் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் எல்லா அப்டேட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் எஜுகேஷன் வச்சுருப்பீங்க. அதை வந்து கம்பேர் பண்ணி, இந்த வீடியோ கம்பேர் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஓன் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். எல்லாமே உங்களுடைய ஓன் மணி, உங்களுடைய ஓன் எஜுகேஷன். சரிங்களா? ஸோ ஐ எம் நாட் ஃபைனான்ஷியல் advisor. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. பாய்.